அண்ட் உங்களுடைய ஃபிட்னஸ்க்கான சீக்ரெட் சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி கன்று மாதிரி இருக்கீங்க பார்க்குறதுக்கு. இல்லை, நீங்கள் பார்க்கும்போது திடீர் ஃபிட்டாக இருக்கீங்க. ஒரு இந்த ஓரளவுக்கு இருக்குங்களேன். இப்போ 50 மாதிரி ஏஜ் தொடும்போதெல்லாம் ஒரு மாதிரி இதுவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்க. ஸோ எப்படி மாஸ்டர் ஃபுட்டெல்லாம் எப்படி? ஏன்னா அதுவும் இங்கே நீங்கள் ஷூட் இங்கே மட்டும் போகல, நீங்கள் வேறு கண்ட்ரி போகிறீங்க, வேறு ஸ்டேட் போகிறீங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்க ஃபுட்டும் சாப்பிட நேரிடும். பட் அந்த ஹெல்த்தியாக வச்சுக்கிற சீக்ரெட் என்ன? இல்லை, நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும், அவ்வளோதான். நான் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவேன், அவ்வளோதான். அவ்வளோதான். ஆமாம், நீங்கள் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணி. இல்லை, உணவு முறை கேட்குறேன். இந்த ஃபுட்லாம் அதெல்லாம் நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீங்களோ அந்த ஊர் வெதர் உங்கள் பாடியை அடாப்ட் பண்ணிக்கும். கரெக்டாக அந்த ஊர் வெதரை அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த ஊரில் விளையிற எல்லாமே சாப்பிட்லாம். நம்ம அந்த ஊரில் கிடைக்கிறது தான் சாப்பிடணும். அது நம்ம பாடி அடாப்ட் பண்ணிக்கும். அதை பற்றி நான் ஒரி பண்ணாங்க. ஆனால் இந்த ஒர்க் அவுட் பண்ணுறத, எக்ஸசைஸ் பண்ணுறதை மட்டும் விட்டுட்டு மீது எல்லாத்தையும் கேட்குறீங்களா? அடித்து கேட்குறீங்க. ஏன் ஒர்க் அவுட் பண்ண மாட்டேங்கிறீங்க? எல்லாருமே அப்படி இருக்கலாம், நீங்களும் ஃபிட்டாக இருக்கலாம் தம்பி. பட் அதுக்கு காரணமே அதான் சொல்கிறேன். நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லா மெடிடேஷன் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் செட் ஆகிடும். சாப்பிட்றது ரெண்டாவது தான் தம்பி. சாப்பாடு கண்ட்ரோல்னால குறையுதுன்னு சொல்கிறதுனா செகண்டரி தான். முதல்ல ஒர்க் அவுட் பண்ணி பழகுங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்கள், மெடிடேட் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய மெட்டபாலிசம் சரி, உங்களோட மைண்டும் சரி ஒரு மாதிரி செட் ஆகிரும். இப்போ என்ன வேணால் சாப்பிடலாம் நீங்கள். இதுதான் அதுதான்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் போய் உட்காந்துட்டு எனக்கு பொங்கல் சாம்பார் வேணும்னா கிடைக்குமா என்ன? அங்கே ப்ரெட்டு தான் கிடைக்கும், அதை சாப்பிட்ணும். இப்போ நம்ம ஊரில் வந்து எப்போ ஒரு ப்ரெட்டு ரொட்டியை கொடுக்கணும்னா ரொட்டி நல்லா இருக்காது. நம்ம ஊர் ப்ரெட்டு நல்லா இருக்காது, அந்த ப்ரெட்டு மாதிரி இருக்காதுல்ல. ஸோ அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இப்போ நார்த் இந்தியாவில் போய் ஷூட் பண்ணோன்னா அங்கே போனால் சப்பாத்தி கிடைக்கும், ரொட்டி கிடைக்கும், புல்கா கிடைக்கும். அந்த மாதிரி சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஸோ கிடைக்கிறது சாப்பிட்டுக்க வேண்டியதான். நான் நல்லா சாப்பிடுவேன் தம்பி. நான் கம்ப்ளீட் ஃபுட்டி கை. நல்லா நான்வெஜ் சாப்பிடுவேன். கேரளா போனால் நல்ல மீன் சாப்பாடு சாப்பிடுவேன். ஹைதராபாத் போனால் நல்லா பிரியாணி சாப்பிடுவேன். எந்தெந்த ஊரில் என்னென்ன கிடைக்குது சாப்பிடுவேன். ஆனால் ஒர்க் அவுட் பண்ணிடுவேன்.